ஷே விஷ்ணு பிரமா இல்லை கேட்டுக்கோப்பா. கோர்ட்ஸில் நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ சாட்சி கணக்கு மானிட பிறவி 7 செம்மு சேட்டை செஞ்சவன் அவன் போட்ட தப்பு கணக்கில் இப்போ சாட்சி. அவன் தப்பாக விளையாடுற விளையாட்டில் பூரா சட்டத்தில் வச்ச சட்டத்தில் சாட்சி. எப்படி இந்த சாட்சியெல்லாம் பார்த்து தான் அவனுக்கு தண்டனை, எவன் தப்பு செஞ்சுருக்கான் தண்டனை கணக்கு வருது, கணக்கு சாட்சி. இந்த சாட்சியில் பெரிய சாட்சி வரும். சாட்சி கையெழுத்து பூராமே பிடிப்பார், கடவுள் பிடிப்பார். எல்லா கேஸ் கட்டு ஆன்லைனில் இருந்த கணக்கு ஏற்றின கணக்கு ஏற்கனவே தெக்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் நடுவர் நீதிமன்ற கோர்ட்டு கிரிமினல் ஏற்றி சாட்சியாக உள்ளே இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே போனவன் வந்தவன் இது என்ன கணக்கு 100 மையமாக தபால் மையமாக கொடுத்து விருதுநகர் மாவட்டம் 100 மையம் கணக்கு கொடுத்த கணக்கு சாட்சி. உள்ளே வந்தவன் போனவன் பூரா பிரச்சனை பண்ணவன், போலி பத்திரம் போட்டவன், போலித்தனமாக எழுதினவன், எல்லா கணக்குலேயும் சாட்சி யார்? 100 மையத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரி, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா ராஜபாளையம் காவல் நிலையமும் தலபாயபுரம் செட்டியார்பட்டி காவல் நிலையத்திலே உள்ள 100 மையத்தில் கணக்கு இருக்குது. கம்ப்யூட்டர் கணக்கு ஏறி இப்போ ஆன்லைனில் கம்ப்யூட்டர் கணக்கில் போய் சாட்சியாக நிற்கி காவல்துறை அதிகாரி இந்த இடத்து கைலாசத்தில் சாட்சியாக நிற்கான். அதான் கணக்கு. ஆணும் பெண்ணும் நீதிமன்ற கோர்ட்டுக்கு சாட்சி யார்? காவல்துறை. 100 மையம் கொடுத்த கணக்கு உள்ளே நிற்கி. அப்போ கணக்கு போட்டு முடிச்சுடுவார். கடவுள் கணக்கு போட்டு கையெழுத்து போட்டு எழுதிட்டு போயிட்டார். இப்போ 13வது கோட்டீஸ்வரர் ஜோதிலிங்கம் பூஜாரி, இவன் தான் பூஜை பண்ணதான் தாய் தகப்பன். தாய் தகப்பங்கிறது அது அடுத்து கடவுளுக்கு பணிபட பண்ணி பூஜை பண்ணி எல்லா சாமிகளுக்கும் எல்லாத்துக்கும் உள்ள பூஜை பண்ணி பூஜை பண்ணுற பூஜாரிக்கு கையெழுத்து சாட்சி நான் தான் கடவுள் தான் சாட்சிங்கிற கணக்கு எழுதிட்டார். ஆட்டோமேட்டிக்காக உள்ள தப்பு கணக்கு வந்துடக்கூடாது, தப்பு கணக்கு ஏறக்கூடாதுங்கிற கணக்கு முன்னக்கூடி கணக்கு எடுத்து விட்டாச்சு கைலாசத்துலேருந்து. முக்கால் சாத்தியம் சாட்சி. இந்த சாட்சி இப்போ பிடிப்பார். இந்த சாட்சியில் உள்ள கணக்கு அரசியல்வாதி நிறையா தப்பிச்சு போயிருக்கான். பல லட்சம் கோடி உள்ளவன் தப்பிச்சு வெளியே போயிருக்கான். இவன் வெட்டு குத்து உள்ளவன் எல்லாம் தப்பிச்சு வெளியே போயிருக்கான். ஏகப்பட்ட பிரச்சனையில் சாட்சியில் கையெழுத்து போட்டு வெளியே தப்பிச்சு போயிருக்கான். இந்த சாட்சிக்குள்ள கணக்கு பிடிப்பார் கடவுள். முக்கால் சாத்தியம் 13வது கோட்டீஸ்வரர் ஜோதிலிங்கம் 13வது கோட்டீஸ்வரர். முக்கால் சாத்தியம் சிவனும் பார்வதியும் 2 பேருமே சாட்சி. சாட்சிக்கு கையெழுத்து போட்டாங்க கடவுள். பூமியில் சிவனும் பார்வதியும் பூஜை பண்ணுற பூஜாரி 13வது கோட்டீஸ்வரர் ஜோதிலிங்கத்துக்கு பூஜாரி கையெழுத்து கடவுள். சிவனும் பார்வதியும் சாட்சி. நாங்கள் தான் சாட்சி போட்டாருப்பா. விஸ்வ பிரமா கோர்ட்டு நீதிமன்றத்தில் புரிஞ்சிக்கோ. எல்லா கணக்கும் அடுத்து வருது. அதுக்கு தான் சிவிலும் கிரிமினலும் கைலாசத்தில் கடவுள் ஏற்றி வராரு. சிவில் என்ன நடக்கு, கிரிமினல் என்ன நடக்கு, கிரிமினல் என்ன நடக்கு, சிவில் என்ன நடக்கிற கணக்கை பிடிக்கல. இப்போ எல்லா கணக்கு வழக்கில் மாட்டி வெளியே எடுக்கக்கூடியது கடவுளால் தான் முடியும். முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கணக்கு போட்டாச்சு, கணக்கு இட்டாச்சு, கணக்கு விட்டாச்சு. ஏன்னா கணக்கு பதிவாகணும். ஏன்னா இராணுவ வானரப்பட ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரல கணக்கு செக் பண்ணுவான். அதுதான் கணக்கு. ஏன்னா இராணுவத்துக்கு கொடுக்காரு எல்லாமே. ஏன்னா தப்பு கணக்கு பூரா வச்சு நான் ஆடி பாடி நாசம் பண்ணி வச்சுட்டான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலம் இலங்கை சுழன் பெங்களூர் வரைக்கும் நாசம் பண்ணிட்டான். இப்போ கடவுள் பார்க்குற கணக்கு வெளிநாடு பார்த்துக்கிட்டு இருக்கார், வெளி தேசத்தை. இன்னும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இன்னும் மிதிக்கலை. அது எப்போ மிதிக்க போகிறாரோ, மிதிச்சா என்ன நடக்கும்னு தெரியாது. அதுக்கு தான் இப்போ வெளிநாடை நான் முடிச்சு தான் வர முடியுங்கிற கணக்கு. இப்போ பிள்ளைக்கு சாட்சி. அவன் ஏற்கனவே காலையில் கேட்டான் தாய் தாப்பன்ட்டா, சாட்சி கேட்கா நான் யார்கிட்ட போவேன், யாரை கேட்க, யார் என்ன பதில் சொல்ல அப்படின்னு கேட்டவுடனே வெளிநாட்டில் இருந்த கடவுள் நீதிமான் உடனே வந்தவுடனே என்னடா சாட்சி, நான் உனக்கு சாட்சி, எனக்கு பூஜை பண்ணுற ஒரு சிவனும் பார்வதி 13வது கோட்டீஸ்வரர் ஜோதிலிங்கத்துக்கு இப்போ இது மானிட கணக்கு. அதான் அவர் கடவுளை சொல்கிறார் மானிட கணக்கு. ஏன்னா பிள்ளைங்கிறது எனக்கு அதுக்கு அப்புறம் தான். இப்போ மானிட கணக்கில் மானிட பிறவிக்கு நம்ம கொடுத்தாகணும். நான் தாண்டா சாட்சி அப்படின்னு சொன்ன விட்டு சரிப்பா அப்படின்னு சரி ஐயா அம்மா தாயே அப்படின்னு காலை தொட்டு கும்பிட்டு ரைட் கணக்கை விடு, நான் கணக்கை விஷ்ணு பிரமா போட்டுருவாங்க அப்படிங்கிற கணக்கு சொல்லி முடித்தோடனே இப்போ கணக்கை போடுதோம். முக்கால் சாத்தியம் புரிஞ்சிக்கப்பா. சாட்சிக்கு 100 மையம் உள்ளே நிற்கி. இது நடுவர் நீதிமன்ற கோர்ட்டுக்கு உள்ளே போகும், கிரிமினல் போகும். ஏற்கனவே சிட்டி கோர்ட்டு மாவட்ட கோர்ட்டு ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு உள்ள கோர்ட்டுக்கு நீதிபதியை பூரா உட்காந்து கணக்கு வழக்குகளை பார்த்து தப்பாக கணக்கு பூரா ஆடி போய் நிற்கி. எல்லாமே ஆடி போய் நிற்கி. இப்போ இந்த கணக்கு போட்டு முடிச்சிரு அப்படின்ட்டார். ஆட்டோமேட்டிக்காக கணக்கு எடுப்பார். தேடி வந்தால் தான் அந்த கணக்கை கொடுப்பார். தேடி யாருமே வரல.
அதான் கேள்விக்கு பதில். கைலாசத்தில் கேள்விக்கு பதில். எதிர்த்து ஆடக்கூடாது, எதிர்த்து பாடக்கூடாது. நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை கேஸ்கட்டுகள் வழக்குகளை பூரா கண்ணீர் கூத்தலுமா போகுது. மக்கள், ஏழை எளிய மக்கள், விவசாயம் பண்ணுறவன் பூரா உழைச்சி முடி பார்க்குறவனும் உள்ளே நாடி நிற்கான். கடவுளேங்க 60 வயசு 70 வயசு கடவுளே கண்ணு தெரியலையான்னு கேட்கான். கடவுளுக்கு கணக்கு விட்டு கணக்கு கொடுத்து போய்கொண்டே இருக்குது. 6 வருஷம் ஆண்டு காலமாக போய்கொண்டே இருக்கிறது. அப்போ இதே பார்க்கலாம். அப்போ எவ்வளோ பெரிய குற்றம். இந்த கணக்கு வழக்குகளை பார்க்கல மானிட பிறவிகள் பூரா கொந்தளிக்கும், பயங்கரமாக கொந்தளிக்கும். என்ன காரணம்? கடவுளே கணக்கு கொடுத்தது நீதிமன்றம் நீ பார்க்கலையா? அந்த கேள்வி மக்கள் கேள்வி கேட்கும். அதான் கணக்கு முற்றுப்புள்ளி. ஆணும் பெண்ணும் கால்